Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லோரும் அவருடைய நாமத்தை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய் திறந்து நல்ல வாய் திறந்துதான் தேவனை துதிக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்மா உள்ளம் ஒருமித்து தேவனை துதிக்க அப்போது அங்கே ஒரு விடுதலை கிடைக்கும். ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரே வாய் திறந்து நல்ல முழு உள்ளத்தோடு அவரை துதிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நேர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அக்கினி மயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நேர் பரிசுத்தர் 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 பரலோக தேவாதி தேவனே. நேர் பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்தவரே. நேர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே. நேர் பரிசுத்தர் ஹாலேலூயா. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவரே. நீர் நல்லவர் மாட்சிமை நிறைந்தவரே. நீர் நல்லவர் சர்வ சிருஷ்டியரே. நீர் நல்லவர். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அக்கினி மயமானவரே நீர் நல்லவர். ஹாலேலூயா ஹாலேலூயா. மகத்துவம் நிறைந்தவரே நீர் நல்லவர் நல்லவர். கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன். ஹாலேலூயா ஹாலேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி நாயகன் நம்மை மீட்டு கொண்ட கல்வாரி நாயகன். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. மகத்துவமே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய். ஹாலேலூயா ஹாலேலூயா. எல் ஷடாய். எல் ரோயே. ஹாலேலூயா ஹாலேலூயா. எல் ரோயே. ஹாலேலூயா. யெகோவா நிசியே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. வல்லவர் வல்லவர் நல்லவர். அவர் சிறந்தவர் உயர்ந்தவர் உன்னதர். ஹாலேலூயா. உன்னதமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். உயர்ந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. கண்மலையான தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய கண்மலையான தேவன். அவர் ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. எங்கள் கண்மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா. எங்கள் கண்மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியாகிய ஆசீர்வாடி கொண்டிருக்கிற தேவனே இப்போது எங்கள் மத்தியில் ஆவியாகி ஆசீர்வாடி கொண்டிருக்கிற ஹாலேலூயா. எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கை பாத்திரர் அவர். ஹாலேலூயா. எங்கள் துதிக்கை பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. யெகோவா தேவன் அவர். ஹாலேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். மாறாத தேவன் அவர். ஹாலேலூயா ஹாலேலூயா. அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். ஹாலேலூயா. நம்முடைய தேவன் மாறாத தேவன். ஹாலேலூயா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறவர். ஹாலேலூயா. நம்முடைய நித்திய ஜீவன் அவர். ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்முடைய நித்திய ஜீவனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவரே ஜீவன் அவரே வழி அவரே சத்தியம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அவர் வழி என்று பரலோகம் இல்லை. ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவே உம் வழி என்று பரலோகம் இல்லை என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்கை பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சர்வ வல்லவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவன். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா. அதிசயங்களை காணப்படுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் அவர். ஹாலேலூயா. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை சுதந்திரித்துக் கொண்டாரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நித்திய ஜீவ வார்த்தைகளை நமக்கு கற்று தந்தாரே. நித்தியத்தை குறித்து நமக்கு கற்று தந்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வல்லவர் 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 நல்லவர் அவர். ஹாலேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா. நம்முடைய ரட்சகர் ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா. நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்மை மீட்ட மீட்பின் தேவன் அவர். ஹாலேலூயா. எங்கள் மீட்பரே. ஹாலேலூயா. வல்ல மீட்பவர். ஹாலேலூயா. எங்கள் ரட்சகர் ரட்சகர். நம்முடைய ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கல்வாரி நாயகன் அவர். நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் ரத்தம் சிந்தினாரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். பஸ்கா பலியானாரே. நமக்காக அல்லவோ அவர் பஸ்கா பலியானார். ஹாலேலூயா. நம்மை மீட்கும் பொருளாக மீட்கும்படியாக அவர் பஸ்கா பலியானாரே. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். எங்கள் தேவாதி தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பலிய ஆன ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டியான தேவாதி தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ரட்சகரே ஸ்தோத்திர. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவர் அவர், சர்வ வல்லவராகிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. உன்னதராகிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதர் உன்னதர் உயர்ந்தவர் சிறந்தவர் கண்மலையானவர் கரம் பிடித்த கல்வாரி நாயகன் கண்மலையானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர். சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய சிருஷ்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு விடுதலை தருகிற விடுதலை நாயகன் அவர். ஹalleluya. எங்கள் விடுதலையின் நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனே ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya. நம்ம சிறுமையை கண்டாரே. ஹalleluya ஹalleluya. நம் மீது எவ்வளவு அளவற்ற அன்பு வைத்த தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹalleluya. தேவாதி தேவனே உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஜீவனோடு இருக்கிறவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நேற்று என்று வேண்டும் மாறாத தேவாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய அடைக்கலம் அவர். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உறுதியான அடித்தளமே. ஹalleluya ஹalleluya. வாழ்க்கையின் மூலை கல்லே. ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு போதுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளால் எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya. ஆலோசனை தந்து நடத்துகிறவர். நித்தியமானவர் நிரந்தரமானவர். நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்க பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் துதிகளில் மாம்சமாய் இருக்கிறவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுகிறவரே. ஹalleluya. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதன் அவர். ஹalleluya. அக்னியாய் வெளிப்படுகிறவர். ஹalleluya ஹalleluya. பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவாதி தேவன். பலனில்லாத நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறாரே. ஹalleluya. நம் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ள தேவன் அவர். அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிறார். நம் மீது நிறைவாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே எங்கள் மீது நிறைவாய் இருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே பரிசுத்தர். மகத்துவம் நிறைந்தவரே பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அக்கினிமயமான தேவன். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவாதி தேவன். ஹalleluya. விடுதலை நாயகன் அவர். ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் ரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர். ஹalleluya. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. யெகோவா தேவனே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே. துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவன் இப்போது நம் துதிகளில் வாசமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. துதிக்கு பிரியமானவர். ஹalleluya. நம்முடைய தேவன். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வார்த்தையில் பிரியமானவர். நம்முடைய துதிகளில் பிரியமானவர். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ மகத்துவம் நிறைந்தவர். மாட்சிமை நிறைந்தவர். பரலோக தேவாதி தேவனே நீ வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை போதித்து நடத்துகிறவரே. கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே. ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே.
ஹalleluya ஹalleluya உத்தியான அடித்தளமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதியும் அந்தவுமாகிய தேவனவர் ஹalleluya ஆதியும் அந்தவுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அல்பா ஒமேகாவும் மானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் நம்முடைய நித்திய ஜீவன் அவரே ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வானத்தின் வாசல் ஹalleluya ஹalleluya பரலோகத்தின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டியரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லவர் வல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் நல்லவர் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவாதி தேவன் வல்லவர் ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவன் அற்புதர் ஹalleluya ஹalleluya மகிமையானவர் மகிமைக்கு பாத்திரர் அவர் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் கல்வாரி நாயகனே மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடையவர் ஹalleluya பரிசுத்தர் 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 ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புதரே ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் ஆராதனைக்குரிய தேவன் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கல்வாரி நாயகன் அவர் ஹalleluya கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம் எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திய கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவாதி தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் அக்கினிமயமான தேவன் அவர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர 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 ரட்சகரே ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதி மந்தோமாய தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அல்பா ஒமேகா மானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை காண்கின்ற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் கண்டு எங்களை அழைத்தவரே ஹalleluya சிறுமையில் வாழ்ந்த எங்களை மீட்டு பண்ணீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் மீட்பர் நல்ல மீட்பரவர் நல்ல மேய்ப்பரவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடங்களில் நம்மை நடத்தி செல்கிற ஜீவ நதி ஹalleluya ஹalleluya ஜீவ ஊற்றே வற்றாத ஜீவ ஊற்றே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காண பண்ணுகிற தேவாதி தேவன் அவர் ஹalleluya கிரியே ஹalleluya குடும்பங்களை விடுதலை தருகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் குடும்பங்களை விடுதலை தருகிறவர் குடும்பங்களில் எழுப்புதலை உருவாக்குகிற தேவன் அவர் ஒருவரே ஹalleluya வீழ்ந்து போன குடும்பங்களை திருப்பி எடுத்து கட்டுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்த பரிசுத்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்த சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அக்கினிமயமானவர் ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டியரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் ஹalleluya யெகோவா தேவன் நல்லவர் ஹalleluya ஆதி மந்தோமாகிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம் குடும்பங்களில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர 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 பரிசுத்த நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ லோகத்துக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஜீவ நதியே ஹalleluya ஜீவ ஊற்றாக எங்கள் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் குடும்பங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்தமுள்ளவர் கிரியை பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த
பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வல்லவர் வல்லவர் மகத்துவம் நானவர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. பலவீனத்தில் பலப்படுத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் தூக்கி நிலை நிறுத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. முது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், முது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், முது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. முது மகிமைக்காக ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்த தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனும் சத்தியமும் வழியுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே ஒளி, நம்முடைய ஜீவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே ஹalleluya. சர்வ வல்லவரே, குடும்பங்களை விடுதலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களை திருப்பி எடுத்து கட்டி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நேரத்தில் இந்த குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, சர்வ சிருஷ்டியின் எஜமானரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். கேட்டு பாருங்கள். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே, துதி உமக்கே ஆவி மழையாய் அபிஷேகியும். தூய ஆவியே, துதி உமக்கே ஆவி மழையாய் அபிஷேகியும். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே, வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுவே. கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே, வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுவே. கட்டுகள் தடைகள் உடையவே, கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே. கட்டுகள் தடைகள் உடையவே, கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே. துணையாளனே துணை நின்றிடுமே. ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே. துணையாளனே துணை நின்றிடுமே. தேவசாயனாய் என்னை மாற்றிடுமே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே. தேவசாயனாய் என்னை மாற்றிடுமே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே, துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும். தூய ஆவியே, துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும். ஆவி மழையால் அபிஷேகியும். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 29வது அதிகாரம் 19 முதல் 46 வசனங்கள். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 29வது அதிகாரம் 19 முதல் 46 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். பின்பே மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரனின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெரி விரலிலும் அவர்கள் வலது காலின் பெரி விரலிலும் விட்டு மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் மேல்
சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக. அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடா ஆனதால் அதில் உள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்னம் தொடையையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிலிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய். இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. ஆரோண்டிய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே ஆர்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய். அது உன் பங்காயிருக்கும். மேலும் ஆரோண்டிய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னம் தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் படைப்பாய் இருக்க வேண்டும். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்துக்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்திக் கொள்ள கடவன். பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக. அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள். அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள். அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது. அவைகள் பரிசுத்தமானவைகள். பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் வியற்காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கினியினாலே சுட்டரிப்பாயாக. அது புசிக்கப்படலாகாது. அது பரிசுத்தமானது. இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக. 7 நாளும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராய சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிராய சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்த காட்படி எண்ணெயை பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக காட்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் படைப்பாயாக. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றுக்கு பார்த்தோம் ஆசாரிய ஊழியம் என்னவென்றும் நாம் பார்த்தோம். அவர்கள் தான் தேவனுடைய சன்னிதானத்தில் சென்று ஆராதனை செய்ய வேண்டும். அதற்காக அவர்கள்
எப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பரிசுத்தமாக்கப்பட்ட வேண்டும். அதே போல அவர்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவர்களுக்காக அவர்கள் தான் ஆசாரிய ஊழியர் செய்யக்கூடியவர்கள் என்று அவர்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதற்காக பலிகளை செலுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு 7 நாளும் அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுதல் அங்கே நடைபெறும் என்றும் இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக அந்த பிரதிஷ்டையை குறித்து நாம பார்க்கும்போது, பிரதிஷ்டை என்றால் சின்ன குழந்தைகளை, இந்த குழந்தைகள் பிறந்தது என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துல போய் பிரதிஷ்டை பண்ணுவார்கள். அது எதற்காக என்றால் இந்த குழந்தையை வந்து தேவனுக்கு நாம பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அவருடைய நாமத்துல அவருக்காக என்னன்னா இந்த குழந்தை தேவனில் வளர வேண்டும், தேவனில் அவன் ஜீவனுள்ள காலம் எல்லாம் தேவனோடு வாழ வேண்டும், தேவனில் வளர வேண்டும் என்பதுதான் அந்த பிரதிஷ்டை என்பது. பிரதிஷ்டை செய்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை தேவனுக்குரியது, அதுதான் பிரதிஷ்டை என்பது. அப்ப அந்த குழந்தைய வந்து குழந்தை பிறந்ததுமே பிரதிஷ்டை பண்ணுவார்கள். சிலர் வந்து வேற விதத்திலையும் பிரதிஷ்டை பண்ணுவார்கள். எப்படி என்றால் வேண்டுதல் பண்ணுவார்கள். எனக்கு இப்படி ஏதாவது ஒரு நோய்கள்ல பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா வேற ஒரு விதத்துல இருக்கு. அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், இந்த இதுல இருந்து விடுதலை கிடைச்சா என் பிள்ளைய நான் இப்படியாக இது பண்ணுவேன், அல்லனா குழந்தை பிறக்காம இருக்கும், குழந்தை அவர்களுக்கு குழந்தை இல்லாம இருப்பார்கள். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு குழந்தைய தந்திருந்தால் நான் உனக்காக அதை கொடுப்பேன், அவர்கள் வேண்டுதல் பண்ணுவாங்க. ஆனா நாம செய்யும் போது, நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு பொருத்தனை, அது ஒரு பொருத்தனையாக செய்வார்கள். பொருத்தனை செய்யும் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா சிறப்பிள்ளைகள், அவர்கள் சிறப்பிள்ளையாக இருக்கும் போது பெற்றோர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களை பொருத்தனையாக தேவனுக்கு இவனை கொடுப்பேன், எனக்கு இவை இப்படியாக இந்த கஷ்டத்திலிருந்து இந்த இக்கட்டிலிருந்து இந்த குழந்தைய எனக்கு தந்தீரானால் நான் இவனை உமக்காக கொடுப்பேன், இல்லைன்னா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லைன்னா ஒரு பெண் பிள்ளை ஏதோ ஒன்று அப்படியாக கிடைக்கும் போது நான் உமக்காக கொடுப்பேன், உங்களுடைய ஊழியத்துக்காக. அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்வ சாதாரணமாகவே சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்ன பண்ணுவாங்க, பொருத்தனையே பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஊழியத்துக்கான காரியத்துல அவனை நாம வளர்த்தணும். பொருத்தனை பண்ணிட்டு இப்ப குழந்தைய பிரதிஷ்டை கொண்டு பண்றாங்க. குழந்தைய பிரதிஷ்டை பண்ணிட்டு தேவனுடைய காரியத்துல நாம ஒரு காரியம் செய்தோம்னா தேவன் பொய்யுடையாதவன். அதே போல நாம ஒன்றை செய்தோம் என்றால் அதை கரெக்டாக செய்ய வேண்டும். அப்ப அந்த பிரதிஷ்டை பண்ணதும் அந்த குழந்தை எங்க வளருது, தேவனுடைய ஆலயத்துல வளராது. அந்த காலத்துல வந்து வளர்ந்திருக்கு. இப்ப சாமுவேல் அந்நாள் வந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீரானால், அந்நாள் மலடியாக இருந்தான், எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுத்தீரானால் அக்குழந்தையை நான் உமக்கு தருவேன் என்று அவன் பால், அதே போல அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது, சாமுவேல் என்று பெயரிட்டு வளர்த்துகிறார்கள். அவன் பால் குடி மறந்ததும் ஆலயத்துல கொடுக்கிறார்கள், அங்கே கொண்டு விடுகிறார்கள் அந்த குழந்தையை. அப்ப அந்த குழந்தையை யார் வளர்த்துகிறார்கள், யாருடைய கண்காணிப்பில் வளர்கிறது, அங்கே உள்ள போதகர் ஆசாரியருடைய கண்காணிப்பில் வளர்கிறது. அவர் ஆண்டவர்களுடைய காரியத்தில் அதை வளர்த்துகிறார். அதே போல தேவன் அந்த குழந்தையோடு, அவன் தேவனை அறிகிற அறிவில் வளர வளர அந்த குழந்தையோடு தேவன் பேசுகிறான். அப்படியாக அங்கே. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல, பிரதிஷ்டை பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வீட்டுலதான் வளர்த்துறாங்க. அப்ப பெற்றோர் என்ன பண்ணணும், அந்த குழந்தைய தேவனுக்குள் வளர்த்த வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் இப்ப தேவன் அங்க பிரதிஷ்டை பண்ணியாச்சு, ஆண்டவர் கிட்ட கொண்டு போய் பிரதிஷ்டை, ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், என் பிள்ளையே நீர் வளர்த்தும், நீர் எல்லாம் பார்த்துக்கொள்ளும், அப்படியாக அங்க உம்முடைய அறிவு, உம்முடைய ஞானத்து, உம்முடைய கிருபையில வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்த்துறது யாரு, அங்க பிரதிஷ்டை பண்ணியாச்சு. நீ ஆண்டவரையே வளர்த்துவாரு, நாங்க விட்டுட்டா வரும், நம்ம வீட்டுலதான் பிள்ளையை கொண்டு வரோம். அப்ப அதை சரியான பாதையில் வளர்த்த வேண்டியது நாம தான். அதே மாதிரி ஊழியத்துக்கு சர்வ சாதாரணமாக பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பாங்க. என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அந்த பிள்ளைக்கு தெரியாது. அவன் வாலிப வயது வரும்போது பெற்றோர்கள் கண்டுக்க மாட்டாங்க, ஒப்பு கொடுத்திருப்பாங்க. ஒப்பு கொடுத்த பிள்ளை தேவனுடைய கணக்குல அங்க இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும், ஒரு ஊழியத்துக்காக என் பிள்ளையை ஏதோ ஒரு இதுல இருந்து விடுவிக்கப்படுது அந்த குழந்தை, இல்லைன்னா ஒரு குழந்தை இல்லாம கிடைக்கிற ஒரு குழந்தையாக இருக்கு. உடனே ஆண்டவரே இந்த எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன், உமக்கு ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு அங்க என்ன பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனா அந்த பொருத்தனை பண்ணப்பட்ட குழந்தைய நாம தான் வளர்த்தணும், அத சரியான பாதையில வளர்த்தணும். ஒரு குறித்த ஏஜ் வந்ததும் அவனை என்ன பண்ணணும், அந்த வேத பள்ளிகள்ல தான் அவனுக்கு அதுக்குரிய காரியத்துலதான் அவனை வளர்த்தணும். வேதம் சம்பந்தப்பட்டது, இது ஒரு போதகராகுவதற்காகவோ இல்ல வேற ஒரு காரியத்துக்காகவோ அதற்கான படிப்புலதான் அவனை விடணும். அவன் படிச்சு அவன் 12th முடிச்சிருப்பான், 12th முடிச்சதுமே அது சம்பந்தப்பட்ட காரியத்துல அவன் அங்க திசை திருப்ப வேணும். அது இல்லாம பொருத்தனை பண்ணிருப்பாங்க. அது இல்லாம என்ன பண்ணுவாங்க, 12th முடிச்சதும் என்ஜினியர் இல்லைன்னா டாக்டர் இல்லைன்னா வேற ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த மகன் என்ன பண்ணுவான், தேவனுக்கு ஊழியத்துக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிற மகனாக இருப்பான் இல்லைன்னா மகளாக இருப்பான். அவன் படிச்சு
படிச்சு ஒரு சிறந்த ஒரு என்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ இல்லைன்னா வேற ஒரு விதத்திலயோ அவன் ஒரு உயர்ந்த பதவியில அங்க படிச்சு போயிடுவான். அப்ப அவன் கை நிறைய சம்பளம் வாங்குகிறவனாக இருப்பான். அப்ப அவனுக்கு அங்க என்ன நடக்கும்? அந்த ஊழியத்தின் பொருத்தனை அங்கே மறந்து போகும். அப்ப தேவனுடைய கணக்குல அங்க பொருத்தனை இருக்கும், அது நிறைவேறாமல் அங்கே கணக்குல இருக்கும். இவனுடைய வாழ்க்கை இங்க போய் அவனை திசை திருப்பல, பெற்றோர் திசை திருப்பல, பெற்றோர் தான் காரணம், பெற்றோர் தானே ஒப்பு கொடுத்திருப்பாங்க, அவனுக்கு அது தெரியாது. அப்ப சிறு வயதிலே உன்னை ஊழியத்தை கொடுத்தேன்னா அவன்கிட்ட சொல்லி உனக்கு ஒண்ணு நாங்க ஊழியத்திற்கு தான் அர்ப்பணிச்சிருக்கிறோம், ஆகையினால நீ இதுக்கு சம்பந்தப்பட்ட காரியத்துல கடந்து போக வேண்டும் என்று அந்த சிறு வயதுல இருந்தே அதை குறித்துதான் அவனுக்கு போதித்து கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பொருத்தனையும் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ டாக்டரா போகணும், நீ என்ஜினியரா போகணும், அதை ஊட்டிட்டு இருப்பாங்க, அதை இந்த பால் ஊட்டுனது மாதிரி ஊட்டிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளை அதுலதான் போகும். வரும் நாட்கள்ல ஆண்டவர் கணக்கு கேட்பார். பொருத்தனைக்கு பண்ணப்பட்ட பிள்ளை இப்போது எங்க இருக்கிறது, நீ எதற்கு பொருத்தனை பண்ணா என்று அந்த அவர்களுடைய வாழ்க்கை தரம் பின்னாலே பாதிப்பை உருவாக்கும். அதனால் ஒரு பெற்றோர் பொருத்தனை, அன்னைக்கே சொன்னேன், பொருத்தனை பண்ணால் அதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் பொருத்தனை செய்யாதிருப்பது நலம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சர்வ சாதாரணமாக பேசிடுவாங்க. அப்ப அது பின்னாளில் அந்த பிள்ளைகளுடைய லைஃப் பாதிக்கப்படும். ஆகையினால் இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த அன்னைக்கு அந்த அவங்க ஒரு பொருத்தனை பண்றாங்க சாமுவேலுக்கு. ஒரு குழந்தைக்கு பிறந்தாலும் அதே மாதிரி தாய் அங்கே ஆலயத்தில் அந்த காலத்துல வளர்த்துறாங்க. அப்ப அந்த போதகருக்கான அந்த ஆண்டவரை அறிகிற அறிவில் அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு தீர்க்கதரிசியாக மாறுகிறான். அதே போல நாம ஒரு பிள்ளைய ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், நான் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன் என்று நாம ஒரு பொருத்தனை பண்ணோம் என்றால் அவன் சிறு வயதிலிருந்தே அந்த வேதத்தை சம்பந்தப்பட்ட காரியத்துலதான் அவனை போதிக்க வேண்டும். அடுத்ததாக அவன் வளர வளர ஆண்டவரை அறிகிற அறிவில்தான் அவன் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியாக இல்லாமல் நீ டாக்டராக இல்ல, நீ ஒரு நர்ஸாக இல்லைன்னா ஒரு என்ஜினியராக இல்லைன்னா ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு டெக்னாலஜி தான் ஹை லெவல்ல போயிட்டு இருக்கு, அப்படியாக என் மகன் மாறணும்னு நாம போதித்துக் கொண்டே வந்தோம்னா அவன் அப்படியாகத்தான் மாறுவான். ஏன்னா அவன் பொருத்தனை பண்ணல, பெற்றோர் தான் பொருத்தனை பண்ணது. பொருத்தனை பண்ணப்பட்ட பெற்றோர் தான் அந்த பிள்ளைய சரியா திசை திருப்பணும். அப்ப அது செய்ய தவறும் போது பின்னாளில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் கஷ்டத்தின் மத்தியில் போகும்போது எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு ஆண்டவர். சர்வ ஞானியாக இருக்கிற தேவனுக்கு எங்க முற்றுப்புள்ளி வச்சா எங்க அடங்குன்னு தெரியும். அப்ப அங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பார். அப்ப அங்கிருந்து அவர்கள் அங்கிருந்து திணறுதல் தான் ஒரு வாழ்க்கை தரம் தான் அவர்களுக்கு ஏற்படும். ஆகையினால் அந்த பிரதிஷ்டை, அந்த பொருத்தனை இதுல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணாச்சு, பிறந்த 8வது நாள் இல்லைன்னா 40வது நாள் இப்படியாக ஒரு குறித்த நாட்கள்ல பிரதிஷ்டை பண்ணுவாங்க குழந்தைய. அது வளர்த்துகிறது நாம தான். அப்ப குழந்தை எப்படி தேவனை அறிகிற அறிவுலதான் பெற்றோர்கள் வளர்த்தது. எல்லாமே பெற்றோர் கை, குறித்த காலம் வரை பெற்றோர் கையில தான் இருக்கு. இது ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாங்கன்னா பெற்றோர் தான் பிள்ளையும் ஊழியத்துக்கான காரியத்துல சிறு வயதுல இருந்தே அதுக்கான இதுல திசை திருப்பி கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா தேவனே வேதத்தில் சொல்லி இருக்கிறார், உன் பிள்ளை இருக்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரங்களிலும் என்னை குறித்து அவனுக்கு நினைவுபடுத்தி கொண்டிரு. அப்போதான் அவன் சரியான பாதையில் தேவன் என்பவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பயப்படத்தக்கதுக்குரியவர் என்று அவனுடைய உள்ளத்தில் பதிந்து அவன் சரியான ஒரு பாதையில் துன்மார்க்கத்துக்கு போக விலகி ஒரு சரியான பாதையில் வளர்வான் என்று அவரே அங்கே சொல்லி வச்சிருக்கிறான். எப்படி படுக்கும் போது உட்காரும் போது நடக்கும் போது போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரங்களிலும் என்னை குறித்து, அது என்ன என்றாலே கர்த்தராகிய தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டுமா, நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா. அதே மாதிரி ஒரு ஊழியத்துக்கு ஒப்படைச்சோம்னா அதை குறித்து தான் நினைவுபடுத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கணும். இப்போதும் நாம் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில இருந்து இந்நேரம் முதல் நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனுடைய காரியங்கள் எப்படியாக வளர்ந்தோம், தேவனை அறிகிற அறிவில் நமது பிள்ளைகளுக்கு எப்படி நாம் கற்றுக் கொடுத்தோம், நாம் எப்படி அதில் வளர்ந்தோம் என்பதாக எல்லாவற்றையும் தான் நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போமாக. அந்த நிலைகளில் நாம் சிறு பிள்ளைகளுக்கு நாம் எப்படி போதிக்க வேண்டும், அந்த ஞானத்தை கேட்டு வாங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. மட்டுமா எல்லாரும் எந்த இடத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தோமா, நம்முடைய வாயின் வார்த்தையில் குறைவுள்ளவர்களாக இருந்தோமா, அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இனி நாம் அதை மேற்கொண்டு அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்பட்டு வராதவாறு தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய பேச்சுகள், செயல்பாடுகள், செய்கைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பயபக்தி நமக்குள் ஏற்படும்படியாக
நாம் நிதானித்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. அமே ஸ்தோத்திரம். இப்போதும் எல்லா கல்வாரி சிலுவைக்கு நேராக திசை திரும்புங்கள். ஹalleluya. அவருடைய ஜீவரத்தம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம் குடும்பத்தை மாற்றும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லா வியாதி உள்ள இடங்கள்ல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடங்களில் சரீரத்தில் வியாதிப்பட்டிருக்கிறதோ, அந்த இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. சரீரங்கள் கட்டிகள் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே உமது கரம் தொட்டு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. உமது அக்கினி பாய்ந்து செல்லட்டும். இருந்த இடத்தில் ஆண்டவரே கட்டிகள் இல்லாதவாறு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், அதே போல சுகர் ப்ராப்ளம், எந்தெந்த தரப்பு ப்ராப்ளங்கள் எல்லாம் எந்தெந்த ப்ராப்ளங்கள் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் உமது அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துவதாக எல்லாம் நீங்கி போகட்டும். எல்லா பலவீனங்கள் நீங்கி போட்டு சுகத்தை எல்லாருக்கும் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தால் உமது அக்கினி பாய்ந்து செல்லட்டும். சமாதானத்துக்கு ஏதுவான வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 உமது ஜீவரத்தம் ஒவ்வொரு ஆவி ஆத்ம சரீரங்கள் பாய்ந்து சென்று சுத்திகரிப்பதாக. குடும்பங்களை பாய்ந்து சென்று குடும்பத்தை சுத்திகரிப்பதாக. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்புவதாக குடும்பங்களை. அமே ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. அமே ஸ்தோத்திரம். ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்களை மாற்றி அமைப்பீராக. பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்தும். உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை முடிசூட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்பி வழி நடத்தும். மாய வழிகளை சிக்கி தவிக்காதவர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போது படித்துக் கொண்டு லீவு நாட்களில் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய நேரங்களை நல்லபடியாக செயல்படுத்தும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அந்த ஞானத்தையும் விவேகத்தை கொடுப்பீராக. ஞானத்தின் ஆவியால் நிரப்புவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே ஹalleluya. ஸ்தோத்திரம். பிரிவினை ஏற்பட்டு எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் ஆண்டவரே ஒன்று சேரும்படி ஆண்டவரே உமது வல்லமை கரம் அங்கே பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனத்துக்கு இவர்களுக்காக நீர் எழும்புவீராக. உமது கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் நேராக நீட்டப்படுவதாக. ஹalleluya. விடுதலை நாயகன் நீர் ஆண்டவரே. குடும்பங்களில் விடுதலையை கட்டளையிட இடுவீராக. மேலும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுங்க. திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரன்களை நீர் ஆயத்த பண்ணி கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும். மகிமையாய் நடத்தி செல்வீராக. சமாதானத்தோடு நடத்தும். எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. அடுத்த கட்டத்து பிள்ளைகளை படிக்க விடுவதற்காக பண தேவைகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திப்பீராக. அவர்களுக்கான நல்ல ஏற்ற படிப்புகளுக்காக பண தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் பார்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் நாம் தேசத்துக்காக ஜெபிக்கலாம். நம்ம குடும்பம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக ஜெபித்தோம். அதே மாதிரி தேசங்கள் பரிசுத்தமாக்கப்படணும். நம்ம குடும்பங்களில் ஒரு எழுப்புதல் ஏற்பட வேண்டும். அதே போல எழுப்புதல் என்றால் தேவனை அறிகிற அறிவில எல்லாரும் வளரணும். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அதுல வளர வேண்டும். அதே மாதிரி தேசங்களில் தேவனை அறிகிற அறிவில் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பங்களில் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறிய வேண்டும். உண்மை அறிகிற அறிவில் வளர்ந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல தேசங்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். தேசங்களில் ஆண்டவரே உண்மை அறியவும் உண்மை அறிகிற அறிவில் வளரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். உமது கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அமே ஸ்தோத்திரம். தேசங்களில் உள்ள அருவருப்புகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. தேசத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தும். குடும்பங்களை மகிமைப்படுத்தும். தேசங்களை மகிமைப்படுத்தும். உமது ரட்சிப்பும் வல்லமையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கும் நிலவுவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது ரட்சிப்பு கர்த்தருடைய ரட்சிப்பும் வல்லமை அங்கே வெளிப்படுவதாக. அமே ஹalleluya. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். நீரே செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க அக்கா. சங்கீதக்காவுக்கு ஏதோ ஒரு தோள்பட்டையில ஒரு எலும்பு வலியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 டேஸா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கான் அந்த காரியத்துக்கு. எந்த தோள்பட்டை எந்த சைடு? சரி சரி. சங்கீதா சிஸ்டர், உங்களுக்கு அந்த பிரச்சனை என்னாச்சு? உங்க ஹஸ்பண்ட் இப்ப பிரச்சனை இல்லாம போயிடுச்சு.
ஆமாங்க சிஸ்டர். சரிங்க, இனி ப்ராப்ளம் இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அதனால வந்து இனி அது மேற்கொண்டு எழும்பாதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமாங்க ஆமா, சிஸ்டர். அந்த எந்த எலெக்ஷன் பிரச்சனையும் மாதிரிதான் இல்ல. எலெக்ஷன் மாதிரிதான் கட்சியில இருக்கிறவங்க அது இதுன்னு பிரச்சனைகள் வந்துடும் இல்லையோன்னு ஏதாவது ஒரு ஒண்ணு கிளப்புறாங்க. ஆனா 2 தடவை பிரச்சனை வந்து தேவன் அதுல இருந்து மீட்டு கொண்டாரு. அதுக்காக நாம நன்றி செலுத்தலாம் தேவனுக்கு. ஆண்டவரே, இந்த மட்டுமா அந்த பிரச்சனையில இருந்து தேவனே நீர் அவரை மீட்டுக்கொண்டே அவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த எலெக்ஷன் வரை எந்த பிரச்சனையும் வராதவாறு அவர் சமாதானத்தோடு கடந்து செல்ல நீர் உதவி பண்ணினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமே. உங்களுக்கு தோள்பட்ட சைடு வலியா இருக்குதா? ஆமாங்க சிஸ்டர். இடது என்னன்னு சைடா? தெரியல, ரொம்ப வலியா இருக்கு. என்னங்க சிஸ்டர்? இடது தோள்பட்டையா? ரைட் சைடுங்க சிஸ்டர். வலது வலது. லெஃப்ட் சைடு உங்களுக்கு இந்த கை தூக்கும் போதெல்லாம் வலிக்குதா? வலிக்குது. ஆமாங்க சிஸ்டர். இது எத்தனை நாளா? இது ஒரு 2-3 நாளா இருக்குது. நானே ஏதோ சும்மா வலிக்குது சரியா போயிட ஏதோ ஒரு பக்கம் இடது சொல்றதா? இடதா? ஆமாங்க சிஸ்டர். கையை சுத்தமா தூக்க முடியல. ஆனா சதை வலிக்கல, எலும்பு தட்டாதான் வலிக்குதுங்க சிஸ்டர். எலும்பு சைடு தான் வலிக்குதா? ஆமாங்க சிஸ்டர். ஷோல்டர் ஜாயிண்ட் இது எங்கேயாவது இடிபட்டுதா? இல்லைங்க சிஸ்டர். ஒருவேளை சுளுக்காதான் இருக்கலாம். நமக்கு அந்த எலும்பு சைடு உள்ள சதை வந்து அங்க போய் அந்த சதை வந்து அங்க மாட்டி இருக்கலாம். நமக்கு அந்த ஜாயிண்ட் தானே, ஜாயிண்ட்ல போய் எங்கேயாவது இழுத்து பிடிச்சது மாதிரி இருக்கலாம். அப்படிதான் இருக்கலாம். அந்த எலும்பு நடு சென்டர்ல கழுத்துக்கும் கைக்கும் நடுவுல ஒரு எலும்பு இருக்கும் பாருங்க. நானும் இந்த வலிக்கு மூவ் வாங்கி போட்டு தேய்ச்சி பாக்குறேன், தைலம் வாங்கி போட்டு தேய்ச்சி பாக்குறேன், ஒண்ணும் முடியல. இதுலயே துணி கிணி துவைச்சனால இன்னும் ரொம்ப வலி எடுத்துது. ஓ அப்படிங்களா? சரிங்க, ஜெபத்துல வைக்கலாம். இப்ப ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மகளுடைய அந்த தோள்பட்டை வலிகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அது எதனால் ஏற்பட்டது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைக்கும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. மேற்கொண்டு அந்த வலிகள் இனி மேற்கொண்டு அவர்களை பாதிக்காதவாறு நீர் நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால் அந்த இடத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறோம். ஆமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். அந்த இடத்தில் முழு சுகத்தை மகளுக்கு கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தால். ஆமென். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.